பழனிபுத்தூர்ல வந்து ஒரு பம்பு சர்வீஸுக்கு இந்த பம்பு ஆனே ஆகல அப்படிங்கிறது கம்ப்ளைண்ட். நாம இப்ப அந்த பம்பை டைரக்டா ஓட விட்டோம் அப்படின்னோம்னா உள்ளுக்குள்ள இருந்து புகையா வந்துச்சு. என்னடா அது உள்ள புகையா வருதுன்னு சொல்லிட்டு கழட்டி பார்த்தோம். உள்ள இருக்கக்கூடிய சுவிட்ச் எரிஞ்சு புகையா வந்துகிட்டு இருக்குங்க. சரி எரியுதே முழுமையா எரிஞ்சு போகட்டும்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி ஓட விட்டுட்டேன். பாருங்க எப்படி எரியுது. பம்புல இருந்து புகை வந்துச்சு அப்படின்னா நீங்க உடனே காயில் தான் போச்சு அப்படிங்கிறதுக்குலாம் அர்த்தம் கிடையாது. கெப்பாசிட்டரும் போயிருக்கலாம், ஒயரும் எரிஞ்சு போயிருக்கலாம், இந்த மாதிரி சுவிட்ச் எரிஞ்சு போயிருக்கலாம். அதனால பல வகையான காரணங்கள் உங்களுக்கு உள்ள இருந்து புகை நீங்க காயில் தான் எரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நீங்களா யூகம் பண்ணி யாருக்கிட்டயோ எதையும் சொல்ல. ரமணா படத்தில் வர மருத்துவமனை மாதிரி ஆயிரப்போது கொஞ்சம் கவனமாக இன்ஃபர்மேஷனுக்கு சன்கூல் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. இப்போ நம்ம இந்த பம்பை கழட்டி நம்ம உள்ள இருக்க சுவிட்சை கழட்டி வெளியே எடுத்துட்டு அதை நம்ம சேஞ்ச் பண்ணி இந்த பம்பை ஓட பார்க்கலாம். இந்த சுவிட்ச் தாங்க இப்போ எரிஞ்சு இந்த சுவிட்ச் எரிஞ்சு போகிறதுக்கான காரணம் இந்த சுவிட்சினுடைய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டிக்கு தாங்க காரணம். இது லூஸ் கனெக்ஷனாக இருக்கிறதுனால இது எரிஞ்சு போகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது.